ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உதிரி உதிரியா 1 கேஜி அளவுக்கு மந்தி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு 1 கேஜி அளவுக்கு மட்டன் நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுக்கலாம். இப்போ இந்த மந்தி மசாலா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த மட்டன்ல ஒரு 1 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா நம்ம கையால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மந்தி மசாலா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா குக்கரில் சேர்த்து இந்த பவுலை அலசி தண்ணி சேர்த்து மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் மட்டனை பொறுத்து நீங்கள் 10லேருந்து 15 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பாட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய பல்லாரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த மட்டனையும் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அந்த மட்டனை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கேஜி பிரியாணி அரிசியை 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிய வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. 1க்கு 1 1/2 அளவுக்கு தண்ணி வைக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசியை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 5லேருந்து 6 ட்ரை லெமன் 1 கிலோ அரிசிக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு மந்தி மசாலா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம அரிசியும் சேர்த்துட்டு இந்தளவு தண்ணி வற்றி வரும்பொழுது நம்ம அந்த வேக வச்சுருந்த அந்த மட்டனையும் சேர்த்து மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு கறியை தீயில காட்டி இந்த மாதிரி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம மூடி போட்டு தம் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சேவ் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.